வணக்கம் காய்ஸ். ஃப்ரண்ட் லிவர் கற்றுக்க போகிறோன்ற சீரீஸில் இன்றைக்கி நாள் 8. காலையிலேயே மஜாவாக ஒரு காஃபி ஒன்று போட்டு நம்ம அண்ணன் கடைக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கில் பூரா முட்டைலாம் விட்டு வச்சிருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மாடியிலேருந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அவுட்டோரையும் இன்டோரையும் கழட்டிட்டு கடைக்கு வரது தான் வேலையே. அடிக்கிற வெயில்ல சுத்தமாக முடியல. சரின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கழட்டிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. அதை எடுத்துட்டு போய் கடையில் போட்டு அங்கேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏசி பேக் வாஷ் பண்ணோம். அங்கேயும் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நம்ம அண்ணன் மேலே தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு. சரி, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்ததும் அங்கேருந்து இன்னொரு ஸ்பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏசியை கழட்டி இன்னொரு வீட்டில் மாட்டணும். சரின்ட்டு ஃபுல்லாக அதை வாட்டர் வாஷ் பண்ணி கழுவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால அடுத்த நாள் கயிறு போட்டு இறங்குற மாதிரி இருந்தது. சரின்னு கழட்டி எடுத்துட்டு போய் அந்த வீட்டில் மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து ஜில்லவாயிட்டோம். அப்புறம் கிட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் மஜாவாக ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம தம்பி கூட டீ கடையில் டீ போட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு பட்டர் ஃப்ரூட்டு மட்டும் குடிச்சிட்டு இன்னைக்கு டே முடிச்சாச்சு காய்ஸ். நீங்கள் நினைக்கிறது புரியுது, என்னடா ஃப்ரண்ட்ல ஒரு கற்றுக்கு போகிறோன்னு சீரிஸ் மட்டும் சொல்கிறேன், ஆனால் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேறேன்னு. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து தான் பண்ண முடியுது. கூடிய சீக்கிரம் ஃப்ரண்ட்ல வர கற்றுப்போம். பட்டா மாமே.